Hello friends, welcome to World of Charu. இந்த vlog பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்த vlog தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlogல என்னோட சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் வந்து இந்த vlogல இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சண்டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து மித்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டோம்னா மதியம் வந்து நான்வெஜ் எடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே மித்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டேன். சரி ராகி கூழ் வச்சு கொடுத்துட்டா வந்து அவன் நல்லா சாப்பிட்டுப்பான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மட்டும் செஞ்சு ஆற வச்சுட்டு எனக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொய்யாப்பழம் அப்புறம் வாழைப்பழம் அது ரெண்டு தான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டுங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுட்டேன். ஃபஸ்ட்டு காஃபி போட்டு நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தலைக்காய வச்சுட்டு ஸோ வீடெல்லாம் வந்து கூட்டி விட்டுறலாம். தம்பி வந்து நைட்டெல்லாம் டாய்ஸ் விளையாடிட்டு அப்படியே போட்டு வச்சிருந்தான். சரி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு கூட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு தலை காஞ்சனே நல்லா சிக்க எடுத்து ஃபஸ்ட்டு வந்து தலை சீவிக்கிட்டேன். தலை சீவிட்டு தான் வந்து அடுத்த ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தேன். தம்பியோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு வீடு தான் கூட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் போயிட்டு சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மதியம் பார்த்திங்கன்னா பிரியாணியும் நல்லாம்பட்டி சிக்கன் வறுவலும் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டு சைட் பை சைடு வந்து அப்படியே வந்து வெங்காயம்லாம் உரிச்சிட்ருந்தேன். அடுத்து சிக்கன் வந்துட்டு க்ளீன் பண்ணி பிரியாணி தனியாகவும் நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் தனியாகவும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து தாளிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி தான் வந்து தாளிச்சு விட்டுட்டு இருந்தேன். தாளிச்சு விட்டு லாஸ்ட்டாக வந்து வறுவல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைனலாக பிரியாணிக்கும் அரிசி போட்டுட்டேன். அது நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து எக்கும் பாயில் பண்ண வச்சுருந்தேன். நல்லாம்பட்டி சிக்கனும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து அப்படியே அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் வந்துட்டு மீட் பண்ணலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி.